இந்த மரியாதை அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனை நம்புறதுக்கும் சரி, அவங்க சொல்றதை கேட்கறதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெஸ்பெக்ட் பசங்க குழந்தைங்களுக்கு நடுவுல எப்படி வருது அப்படிங்கறது யோசிக்கிறீங்களா? எப்ப நம்ம பசங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போதோ, ஷேர் பண்ணும் போதோ, அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கோ, அவங்களோட டெசிஷனுக்கோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம டிஸ்மிஸ் பண்றோமோ, அப்ப அவங்க அந்த ஒப்பீனியனுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி மரியாதை நம்ம கொடுக்கலன்னு அவங்க யோசிப்பாங்க. அதுக்காக நம்ம பசங்க கேட்கிற எல்லா விஷயத்தையும் ஒத்துக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஏன்னா as an அம்மாவா நானும் இதை நிறைய அண்டர்கோ பண்ணியிருக்கேன். மரியாதை கொடுக்கறது அப்படின்னா நம்ம அவங்க கேட்கிற எல்லா விஷயத்துக்கும் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஒத்து போறது கிடையாது. ஆனா புரிஞ்சுக்கிறது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஒரு குழந்தை ஒரு டெடி பியர் கேக்குது. உங்க வீட்ல ஆல்ரெடி 2 டெடி பியர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தை கேட்ட உடனே வீட்டுலதான் அவ்வளோ டெடி பியர் இருக்குல்ல, திருப்பி திருப்பி ஏன் கேக்குற அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது ஒரு டிஸ்மிசல் ஆகுது. அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இது வேணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கறது. அண்ட் அவங்க ஆசைய நம்ம எடுத்த உடனேவே டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலா அதே அம்மா, ஆமாண்டா செல்லம், ரோட்ல நடந்து போகும்போது இந்த மாதிரி டாய்ஸ் இருந்தா யாருக்கா இருந்தாலும் ஆசைதான் வரும், எனக்கு புரியுது. ஆனா நம்ம வீட்டுல 2 டாய் இருக்குல்ல, இப்ப இது நமக்கு வேணுமா வேண்டாம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க அந்த குழந்தையுடைய ஃபீலிங்கை முதல்ல அக்னாலேஜ் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி ஆசைப்படுறது ஒரு இயல்பு தான் அப்படின்ட்டு. அப்ப அவங்களோட எமோஷனுக்கும் ஃபீலிங்க்கும் நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கீங்கன்னு யோசிக்க மாட்டீங்க.